வணக்கம் வியூயர்ஸ். நிறைய பேர் குழந்தை பேருக்கு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்க செய்ய வேண்டியது கோயிலில் நடக்கிற பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை, துர்கா பூஜை, சங்கடகர சதுர்த்தின்னு எல்லா பூஜைகளுக்கும் தயிர் வாங்கி கொடுக்கணும். அதே சமயத்தில் உறவினர் குழந்தைகள், அருகில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் முருகர், கண்ணன், விநாயகர் வேஷம் போட்டு ரசிக்கணும். அதே சமயம் மருத இலைன்னு ஒரு இலை இருக்குது. அந்த மரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இலையை விநாயகர் பாதத்தில் கொண்டு வச்சு வணங்குனீங்கன்னா குழந்தை கை மேலே கிடைக்கும். உடனடியாக குழந்தை வரம் கிடைக்கும். அதே போல் தவளும் கண்ணன் படமோ விக்கிரகமோ வீட்டில் இருந்தால் ஒரு அரச இலையோ இல்லை ஒரு வெற்றலையோ இல்லை வெள்ளி கிண்ணமோ எச்சில் படாத ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் வச்சு 48 நாள் தொடர்ந்து வணங்கிட்டு அந்த வெண்ணெயை கணவன் மனைவி இருவரும் சாப்பிடணும். குருவாயூருக்கும் நீங்கள் வேண்டிக்கிடலாம். பழனி முருகர் அடிவாரத்தில் குழந்தை வேலை இருக்கார், அவருக்கும் நீங்கள் வேண்டிக்கிடலாம். அதே சமயம் சஷ்டிக்கு கிருத்திகைக்கு ஒரு குண்டால பாயாசம் வச்சு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணி அருகில் உள்ள பக்தர்களுக்கு தானம் பண்ணலாம். அதே போல் நீங்கள் உணவில் பெண் 2 ஒத்த செம்பருத்தி பூவை தினமும் சாப்பிட்டு வரலாம். இது மாத விளக்கை ரெகுலரைஸ் பண்ணும். அதே சமயம் ஆண்கள் அத்திப்பழத்தை பாலில் அடித்து இரவில் குடிக்கணும். முருங்கை இலை சமாச்சாரங்கள் நிறைய சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது குழந்தை இல்லைங்கிற கவலை தீரும். தவறாமல் நீங்கள் அபிஷேகங்களுக்கு தயிர் வாங்கி கொடுங்க. அதே சமயம் விநாயகருக்கு அருகில் இருக்கிற 2 நாகருக்கு எல்லா அபிஷேகங்களும் பண்ணி மஞ்சளை சந்தனம் போல் கரைச்சி 2 நாகத்துக்கும் தடவி வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் வச்சு வெடலை பூஜை பண்ணினீங்கன்னாலும் குழந்தை கிடைக்கும். சந்தனம் குங்குமம் வச்சு அலங்கரிக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த நாகர் பூஜை செய்து வந்தீங்கன்னாலும் குழந்தை வரம் கை மேலே கிடைக்கும். இந்த நாகர் பூஜை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யணும். நாகதோஷம் கழிய கீழ்பெரும்பள்ளம்னு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற கீழ்பெரும்பள்ளத்தில் போய் நாகதோஷம் கழிக்கலாம். இவ்வாறு செய்து வந்தால் குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு. மீண்டும் இதுபோல் ஆன்மீக செய்திகளுக்கு நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வணக்கம்.